அனைவருக்கும் வணக்கம். முள்ளிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்து விட்டதா என்ற கருப்பொருளில் சம உரிமை இயக்கம் என்று ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று, முதலில் சம உரிமை இயக்கம் ஏன் இதனை செய்கிறது, சம உரிமை இயக்கத்துக்கு இருக்கிற பொறுப்பு என்ன என்ற கேள்விக்கு பதில் வழங்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏனென்றால் தெற்கில் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பற்றி, அரசியல் உரிமைகளை பற்றி கதைக்கின்ற லிபரல்வாதிகளும் இடதுசாரிகள் என்று தம்மை குறிப்பிட்டுக் கொள்கிறவர்களும் கேள்வி கேட்டுக்கொள்வார்கள் அடிக்கடி. எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை தேசிய இன பிரிவினருடைய பிரச்சனையை பற்றி கதைப்பதற்கு. சம உரிமை இயக்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. யுத்தம் 2009 மே 18 முடிவுக்கு வந்ததாக அதிகாரபூர்வமாக அப்போது இருந்த அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. அதனோடு ஆரம்பித்த பல பிரச்சனைகள் இருக்கிறது. யுத்தத்துக்கான பிரச்சனைகள் இருந்ததோடு, யுத்தம் முடிவடைந்ததோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் பல அந்த காலப்பகுதியில் இருந்தன, இப்போதும் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை முன்வைத்து எவருமே பேச முற்படாத, எவருமே முன்வராத காலப்பகுதியில் 2010 வடக்கிற்கு சென்று தெற்கில் இருக்கிற மக்களோடு அரசியலோடு இணைந்து வடக்குக்கு சென்று அரசியல் செயற்பாட்டை ஆரம்பித்த முதலாவது இயக்கம் சம உரிமை இயக்கம். அந்த வரலாற்றை எவரும் மறந்துவிட முடியாது. அந்த வரலாற்றின் அடிப்படையில் வந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இப்போதும் செயற்படுகிறோம். அன்று யுத்தம் முடிவடைந்ததோடு வந்த காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனை சம்பந்தமாக அங்கிருக்கின்ற பெற்றோரையும் காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகளை இழந்து தவித்த உறவுகள் போராட முன்வந்திருந்த நேரத்தில் அந்த உறவுகளை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக முன்னெடுப்பதற்காக அங்கு சென்ற தோழர்கள் லலித் கூன் அவர்களுக்கு நடந்த விடயம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் காணாமலாக்கப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த விடயத்தை முக்கியமாக தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தி இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பான முள்ளிவாய்க்காலிலுடன் வரலாறு முடிந்து விட்டதா என்ற இந்த கருத்தரங்கில் எனது உரையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முள்ளிவாய்க்கால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட ஒரு மிக கொடூரமான நிகழ்ச்சி. மே மாதத்தின் நாம் இன்று கைது கொண்டிருக்கின்ற 16ஆம் தேதி, 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 18ஆம் தேதி 19ஆம் தேதி முடிவடையும் வரை அந்த கொடூரம் தொடர்ந்து நிகழ்ந்தது. நாம் தாக்க மாட்டோம் என்று வரையறுக்கப்பட்ட இடங்களுக்கு மக்களை போகச் சொல்லி அந்த மக்கள் மீது ஆட்லரிகளாலும் தொடர் ஏவுகணைகளாலும் மல்டிபரல்சல்களாலும் அழித்து கொல்லப்பட்டதும், பின்னர் யுத்தம் முடிவுக்கு வந்தப்பட்ட போது சரணடைய சென்ற மக்களை கொலை செய்ததும் காணாமலாக்க செய்ததும் தான் அந்த கொடூரங்கள் நிறைந்த அந்த காலப்பகுதி. அந்த கொடூரம் நிறைந்து இன்று 17 வருடங்கள் கடந்திருக்கின்றன. அந்த பேரளவை ஒரு பக்கத்தில் தெற்கில் யுத்தம் முடிவு வந்தது, எல்டிடி பயங்கரவாதம் என்று அவர்கள் கூறுகிறார். அந்த எல்டிடி பயங்கரவாதம் முடிவுக்கு வந்தது என்று வெற்றி போராட்டம் கொண்டாடுகின்ற நிகழ்வு தெற்கில் 2009 இருந்து நிகழ்ந்து வந்தது. மறுபுறத்தில் வடக்கில் தமது உறவுகளை இழந்து அந்த சொல்லனா துயரணத்தை அனுபவித்த அந்த மக்களது கண்ணீரை தமது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகின்ற குறுந்தேசிய அரசியல் நோக்கம் கொண்ட மேலாதிக்க சக்திகள் பாவித்து வந்த அந்த நிகழ்வும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தெற்கில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது 2022 குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம். அன்று வரை தெற்கில் ஒரே ஒரு வழியில்தான் அந்த பேரவிலம் பார்க்கப்பட்டது. யுத்தம் முடிவுக்கு வந்தது, எங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது என்ற ஒரு வழியில் அந்த ஒரு கட்டமைப்பு தான், அந்த ஒரு கருத்தியல் தான் நெடுங்காலமாக ஊடகங்கள் வாயிலாகவும் அரசியல் வாயில் மூலமும் கட்டமைத்து வழங்கப்பட்டது. ஆனால் 2022 அந்த மக்கள் போராட்டம் அந்த கருத்தியலை மாற்றுவதற்கான ஒரு முதல் படியை எடுத்து வைத்தது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு கொள்ள வேண்டும் என்ற வகையில் சிங்கள, தமிழ், மலையக தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்களின் அனைவரும் இணைந்து அந்த பேரவலத்தை நினைவு கூறுகின்ற சம்பவம் அன்று ஆரம்பித்தது. அதன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்துக்கான ஒரு படியை அந்த நிகழ்ச்சி, அந்த நினைவு கூறல் சம்பவம் தொடக்கி வைத்ததை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதற்கான வழியை எடுத்துக் கொடுத்தது அந்த மக்கள் போராட்டம் என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. நாம் முன்னர் குறிப்பிட்டது போல
இந்த ஒரு பேரவலம் தெற்கிலே ஒரு மாதிரியாகவும் வடக்கிலே ஒரு மாதிரியாகவும் பார்க்கப்பட்டு வருகின்ற அந்த நிலை பெருமளவுக்கு இன்னும் மாறவில்லை. சில மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த யுத்தத்தோடு பின்னராக தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக நீடித்திருக்கிற பிரச்சனைகள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த 17 ஆண்டுகளாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை, தமது உறவுகளை இராணுவத்துடன் சரணடைய சென்று பொறுப்பு கொடுத்த மக்கள் தமது உறவுகளுக்கு, பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு, பெண்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி கேட்கின்ற அந்த நிலை இன்றும் தொடர்கிறது. அதற்கான பதிலை வழங்க யாரும் தயாராக இல்லை. இராணுவத்துடன் பெயர் பட்டியல் இருக்கிறது. அந்த பெயர் பட்டியல் குறிப்பிடப்பட்டு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை பதில் கூற முடியாமல் இன்னும் இந்த முதலாளித்துவ அரசு இருக்கிறது 17 ஆண்டுகளாக. அதுதான் இந்த மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிற பதில். நீதி இன்னும் இல்லை என்பதுதான். அதே போல தான் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை. யுத்தத்தின் பல்வேறு காலப்பகுதிகளில் முன்னர் இங்கு தோழர் குறிப்பிட்டது போல 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். தாம் நினைத்து கொண்ட ஒரு விடுதலை என்ற அந்த நோக்கத்துக்காக அந்த விடுதலை போராட்டத்தில் அல்லது அந்த போராட்டத்தில் என்னவராறு சவறுகள் இருந்தாலும் அந்த ஒரு மக்கள் விடுதலை என்ற நோக்கத்தை தம்மோடு கொண்டு செயற்பட்ட அவர்கள் பயங்கரவாதத்தை தம்மை கையில் எடுத்துக்கொண்ட பெருந்தலைவர்கள் எல்லாம் வழியில் இருக்கிற நிலையில், சொகுசுவான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் சிறையில் வாடுகின்ற அந்த பெருந்துயரம் இந்த நாட்டில் தொடர்ந்தும் இருக்கிறது. எண்ணிக்கையில் சிறியவர்களாக எண்ணிக்கை குறைந்து வந்திருந்தாலும் தோழர் குறிப்பிட்டது போல 17 வருடங்களுக்கு மேலே வழக்குகள் கூட எடுக்கப்படாத சிறை கைதிகள் இன்றும் சிறையில் இருக்கிறார்கள். இவையெல்லாம் 17 வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் நான் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய சில விடயங்கள். காலம் கடந்து போகிற போது அந்த இறுதி யுத்தம் இடம்பெற்ற சம்பவங்கள் கூட இன்று சிலருக்கு ஞாபகம் இல்லை. அதான் நான் முன்னரே குறிப்பிட்டிருந்தேன். வெறுமனே சரணடைந்தது மட்டுமில்லை, வெறுமனே செல் தாக்குதல் மட்டுமில்லை, இந்த பகுதிக்கு வாருங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அரசாங்கம் அழைப்பு விடுத்து அந்த பகுதிக்கு மக்களை செல்ல வைத்து அங்கு குண்டு வீசி கொல்லப்பட்டார்கள் மக்கள். அதை மறந்துவிட முடியாது. அந்த அரசு செயற்பட்ட கொடூர முகம், யுத்தத்தை முடிவு கொண்டு வருவது எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்லை, யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் அங்கு வெளிப்பட்டதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல தான் இன்னும் ஒரு பிரச்சனை, காணி அபகரிப்பு. யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் இராணுவத்தாலும் அரசாங்க படைகளாலும் அபகரிக்கப்பட்ட தமிழ் முஸ்லீம் மக்களுடைய காணிகள். சிலர் தமிழ் மக்களுடைய காணிகளை பற்றி தான் கதைப்பார்கள், முஸ்லீம் மக்களை பற்றி கதைப்பதில்லை. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுடைய காணிகள் மட்டுமில்லை, முஸ்லீம் மக்களுடைய காணியும் அரசு தரப்பால் அரச படைகளால் ஆக்கிரமிப்பு இருக்கிறது. இன்றும் பாடசாலைகள், வழிபாட்டிடங்கள், பொது சனசமூக நிலையங்கள் என்று ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணி, மக்களுடைய காணி வெறும் இராணுவ நோக்கங்களுக்காக அபகரிக்கப்பட்டு வெறும் சாக்குப்போக்குகளுக்காக இன்றும் தொடர்ந்து அரச கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப்பட்டிருக்கு. அதே போலத்தான் அடக்குமுறை சட்டங்கள். யுத்தத்தை ஒரு சாக்குப்போக்காக கொண்டு அன்று எழுந்த இளைஞர் எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றும் நடைமுறை இருக்கிறது. அந்த சட்டத்தை மாற்றுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேஇபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று அந்த சட்டத்தை நீக்குவதற்காக காணவில்லை. சட்டத்தை இப்போதும் பாவிக்கும் நிலைமையை நாம் பார்க்கின்றோம். மறுபுறத்தில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பது என்ற இன்னும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு துணிந்து நிற்பதை நாம் தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த வரலாற்றில் நிகழாத ஒன்று அண்மைய வரலாற்றில் நிகழ்ந்தது. வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் அல்லது மலையகத்தில் இருக்கிற மலையக தமிழ் மக்களாக இருக்கலாம், தாம் காலம் காலமாக வாக்களித்து வந்த அந்த பழமைவாத பாரம்பரிய கட்சிகளிலிருந்து விலகி ஒரு மாற்றமாக இந்த தேசிய மக்கள் சக்திக்கு தமது வாக்கை அளித்தார்கள். அது பொது தேர்தலில் நமக்கு வெளிப்படையாக தெரிந்தது. அதை வடக்கில் பெருவெற்றி என்று தேசிய மக்கள் சக்தி கொண்டாடியதை நாம் கண்டோம். ஆனால் அந்த மக்கள் நம்பிக்கை வைத்து அளித்த வாக்குகளுக்கு அளிக்கப்பட்ட அந்த நம்பிக்கை இன்று சிதைந்து போகிற அல்லது அந்த நம்பிக்கையை வளர்த்து எடுத்து அதற்கு எதிர்ப்புற தீர்மானங்களை முன்வைக்காத இந்த அரசின் செயற்பாடு அந்த நம்பிக்கை சிதைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் நாம் சம உரிமை இயக்கமாக நாம் முன்வைக்கிறது வெறும் கோஷங்கள் அல்ல. நாங்கள் முன்வைக்கின்ற கோஷங்கள் இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்கப்பட வேண்டும்,
புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த அரசியலமைப்பில் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற தேசிய இன பிரிவினர்களுக்கான அதிகாரப்பூர்வ உட்பட தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும். காணி அபகரிப்பு பிரச்சனைக்கு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். மக்களுடைய காணி திரும்ப மீள கையளிக்கப்பட வேண்டும். அடக்குமுறை சட்டங்கள், பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உட்பட அடக்குமுறை சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் முன்வைத்து போராடி வருகிறோம். ஆனால் மீது பலர் எழுப்புகின்ற கேள்வி, கோஷங்களை கோரிக்கைகளை வைப்பது மட்டும்தான் அவங்களுடைய அரசியல். இல்லை, அது மட்டும் எங்கள் அரசியல் இல்லை. நாங்கள் இந்த தேசிய பிரச்சனைக்கு இந்த நாட்டின் நிலை வந்து இந்த 30 ஆண்டுகால யுத்தம், அதுக்கு பின்னர் தொடர்ந்து இருக்கின்ற இந்த தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக அரசியலமைப்பில், புதிய அரசியலமைப்பில் அதிகார பகிர்வு முன்வைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் 2 சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். தற்போது இருக்கிற நாடாளுமன்றம் போலவே இன்னும் ஒரு சபை ஒன்றும் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சபையில் இலங்கையில் இருக்கின்ற தேசிய இன பிரிவினர்கள் அனைவரும் சமமாக பிரதிநிதிப்படுத்தப்பட வேண்டும். எனவே தேசிய இனப்பிரிவினருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடியதா சட்டங்கள், செயற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் ஏற்பட வேண்டும் என்ற நிலை வரும்போது அது 2வது சபையிலும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த சபை அனைத்து இருப்பினரும் சமமான பிரதிநிதித்துவத்தை கொண்டிருப்பதால் அங்கு அது கேள்வி கேட்கப்படும், தடுத்து நிறுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த அரசியல் தீர்வின் அடிப்படையில் அந்த 2 சபைகள் என்ற விடயம் முன்வைக்கப்படுகிறது. அதனோடு தான் நாம் முன்வைத்த இன்னொரு விடயம், இந்த நாட்டின் 200 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட மலையக தமிழ் மக்கள் ஒரு தனி தேசிய இனப்பிரிவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்களும் இந்த நாட்டின் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக முன்வைக்கப்படுகின்ற அதிக பரவலாக்கல் செயல் திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும். நாம் முன்வைத்திருக்கிற சுயாட்சி அலகுகள், பிரதேசங்கள் என்ற அந்த வரையறைகளுக்கு அவர்களும் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு தனித்து இருக்கின்ற விசேடமாக இருக்கின்ற காணி பிரச்சனை, அவர்களுக்கு இருக்கிற தொழில் உட்பட விசேடித்து இருக்கிற இந்த 200 காலமாக மற்றைய தேசிய இனப்பிரிவுகளுக்கு இல்லாமல் விசேடமாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இருந்து வரலாறு முடிந்து விட்டதா என்ற இந்த கருத்தரங்கிலும் அந்த கருத்தை, அந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைவுபடுத்த வேண்டி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவேதான் நாங்கள் இன்று இந்த கருத்தரங்கி வைத்திருந்த தலைப்பு வந்து முள்ளிவாய்க்காலில் வரலாறு முடிந்து விட்டதா. தெளிவான விடயம், வரலாறு அப்போது முடியவில்லை. வரலாறு யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கலாம், ஆனால் இந்த நாட்டில் அந்த யுத்தத்துக்கு காரணமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்க்கப்பட நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. எனவே தான் அந்த உரிமைக்காக போராடுகின்ற சம உரிமைக்கத்தோடு கைகோர்த்து போராட வருமாறு உங்கள் அனைவரையும் அழைக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இந்த 17வது ஆண்டு நிறைவிலும், இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டு நிறைவிலும் அதை ஞாபகப்படுத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னுமொரு விடயம், வடக்கிலே நீடித்திருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக வடக்கில் இருக்கிற அந்த பழமைவாத அரசியல் கட்சிகள் முன்வைக்கின்ற தீர்வு, சர்வதேசத்துக்கு நாம் செல்ல வேண்டும். உள்நாட்டிலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை. ஆனால் அந்த சர்வதேசம் இன்று வெளிப்பட்டு முன்னால் அந்த சர்வதேசம் என்பது மொழிப்புட்டால் நிற்கிறது. வெளிப்படையாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. காசாவில் நடக்கின்ற அந்த கொடூரம், படுகொலைகள், அந்த சர்வதேசத்தின் முகம் என்ன என்பதை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறது. தமிழ் மக்கள் சர்வதேச மூலம் தமக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்று நினைத்திருந்தால் அது முகத்தில் அறைந்தபடி அந்த படிப்பினை அவர்களுக்கு காட்டி சென்றிருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்த விடயம், தமிழீழ பிரகடனத்தின் 50வது வருட நினைவை இப்போது கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழீழம் என்ற ஒரு தனிநாட்டு கோரிக்கை, அதன் மூலம் தோண்டிய யுத்தம் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி இளைஞர்களை உசுப்பேத்தி அது கடைசியாக 2009 எங்கு கொண்டு நாம் அதை நிறுத்தியது என்ற அந்த வரலாற்று பாடத்தை மறந்து அதே மே மாதத்தில் அந்த தமிழீழ பிரகடனத்தை கொண்டாடுவதற்கு அந்த பழமைவாத தமிழ் தேசிய குறுந்தேசிய சக்திகள் என்று ஒருங்கிணைத்திருக்கின்றன. தமிழ் மக்கள் அதை விழிப்புடன் பார்க்க வேண்டும். அவ்வாறான சக்திகளை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு சம உரிமை இயக்கம் ஆரம்பித்திருக்கின்ற கலந்துரையாடலை முன்கொண்டு செல்ல
இந்த நாட்டில் இருக்கின்ற முற்போக்கு இடதுசாரி சக்திகளை ஒன்றிணைந்து செல்கின்ற இந்த முயற்சியில் கைகோர்க்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.